20 லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போக போகுது. ஆனால் 40 லேக்ஸ் ஜாப்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகுன்னு கவர்மெண்ட்டே சொல்லுது. ஸோ ரீசெண்டாக வந்து நித்தி ஆயோக்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு, நம்மளோட எக்கனாமியில் எப்படி இம்பேக்ட் இருக்குன்னு. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா QA இன்ஜினியர்ஸ், L1 சப்போர்ட், பேசிக் கோடர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க ரிப்ளேஸ் ஆகிறதுக்கு. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கிள் கூட கிட்டத்தட்ட 30,000 எம்ப்ளாயிஸை வந்து லே ஆஃப் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் முக்கியமாக நம்ம வந்து என்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஜாப்ஸ் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்டர்பிரைஸ் ரோல் லைக் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ ஆப்ஸ் இன்ஜினியர். இது எந்த மாதிரி ஜாப்ஸ்னால், நீங்கள் வந்து ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவீங்க கம்பெனியோட டேட்டாவில், கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்ஸில், அந்த மாதிரி ஜாப்ஸ். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டஎம்எல் இன்ஜினியர்ஸ், ஃப்ரண்டியர் ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்டியர் ரோல்ஸில் நிறைய ரோல்ஸ் இருக்குது. குவாண்டஎம்எல் இன்ஜினியர்ஸ், நீங்கள் ஏஐ வந்து ஐஓடியில் இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரோல்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஃபார் ஏஐ ரோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஎம்எல்ஸ் அந்த இதை யூஸ் பண்ணி புது எல்எல்எம் மாடல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து டெவலப் பண்ணுறது, ஃபைன் டியூனிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து 3வது ரோலில் வரும். ஸோ நீங்கள் இந்த 3 ரோலில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸில் உங்களுக்கு நல்ல ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எவ்ரி 2 ஏஐ ஜாப்ஸ்க்கு ஒருத்தங்க தான் குவாலிஃபைடாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐக்கு ரோல்ஸ் என்ன தான் இருந்தாங்களும் அப்ளை பண்ணுறவங்கள 50% தான் கிடைக்குது, மீதி 50% கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம குயிக்காக அப்ஸ்கேல் பண்ணோன்னா நம்ம அந்த இடத்த வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிகிரி வந்து இனிமேல் சேஃப் கிடையாது. நீங்கள் டிகிரியை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும், ஏஐயை டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாஸ்க் உங்களுக்கு பர் டேயில் இருக்குன்னா, அதை முடிஞ்ச அளவுக்கு ஏஐ யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஆக்சுவலாக அது எவ்வளோ இம்பேக்ட் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். இனி நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் அந்த 20 லேக் பீப்புள் இருக்க போகிறீங்களா, இல்லை இந்த 40 லேக் சைடு இருக்க போகிறீங்களான்னு. இந்த மாதிரி ஏஐயில் நடக்கிற சேஞ்சஸ் அப்புறம் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.